எல்டிஎல்கே ஸ்மார்ட் கண்ட்ரோலர் இன்ஸ்டலேஷன். ஸ்மார்ட் கண்ட்ரோலருங்கிறது எல்என்டி வழங்குற இன்னொரு அதிநவீன ப்ராடக்ட் ஆகும். இது அருமையான அம்சங்களும் யூசருக்கு அற்புதமான கண்ட்ரோலும் தரும். இது காலத்துக்கு ரொம்பவே மேம்பட்டதா இருக்கு. வாங்க இந்த வீடியோல இந்த ப்ராடக்டோட பலதரப்பட்ட அம்சங்களையும் இன்ஸ்டலேஷன் பண்ற வழிமுறைகளையும் நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம இப்ப ஸ்மார்ட் கண்ட்ரோலரை கட்டுப்படுத்துற iSmart யூனிட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த யூனிட்ல எல்இடி இண்டிகேட்டர்ஸ், நேவிகேஷன் கீஸ் மற்றும் ஒரு டிஸ்பிளே இருக்கு. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பெரும்பாலான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இரட்டை உபயோகங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் பவர் எல்இடி. பவர் சப்ளை ஆரோக்கியமா இருந்தா இது ஒரு சீரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஃபேஸ் ரிவர்சல் ஃபால்ட் ஏற்படும் போது இது பிளிங்க் பண்ணும். இது ஜிஎஸ்எம் எல்இடி. யூனிட்டுக்குள்ள சிம் கார்டு இல்லைன்னா இது சிவப்பு கலர்ல சீரா எரியும். நெட்வொர்க்கோட சிம் கார்டு ரெஜிஸ்டர் செய்யப்படலைன்னா இது சிவப்பு கலர்ல பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நெட்வொர்க் இருந்தா இது பச்சை கலர்ல பிளிங்க் பண்ணும். இதெல்லாம் கே அதாவது கிலோ, எம் மெகா மற்றும் ஜி கிகா இண்டிகேட்டர்ஸ். இதெல்லாம் பவர் மற்றும் எனர்ஜி இண்டிகேஷன்ஸை தர பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் சிவப்பு, மஞ்சள் மற்றும் நீல எல்இடிஸ். இது ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத குறிக்குது. 3 ஃபேஸ்லயும் சப்ளை இருக்கும்போது இந்த எல்இடிஸ் எல்லாமே மீட்டரிங் கூடவே சேர்ந்து ஒரே சீரா எரியும். இதுதான் டைமர் எல்இடி. இது ஒரு சீரா எரிஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்னா ராக்கர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இல்லைன்னா S1ஓட கனெக்ஷன் சரியா இல்லைன்னு அர்த்தம். ஆன் டைம் டிலே ஓடிக்கிட்டு இருக்கும்போது டைமர் எல்இடி பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். இதுதான் ட்ரை ரன் ஃபால்ட் இண்டிகேஷன் எல்இடி. ட்ரை ரன் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா இது ஒரு சீரா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரேட்டட் கரண்ட் செட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது பிளிங்க் பண்ணும். இந்த எல்இடி சிங்கிள் ஃபேசிங் ஃபால்ட் மற்றும் அன்பேலன்ஸ் ஃபால்ட் இண்டிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வோல்டேஜ் சிங்கிள் ஃபேசிங் இல்லைன்னா கரண்ட் சிங்கிள் ஃபேசிங் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா இது ஒரு சீரா எரியும். வோல்டேஜ் அன்பேலன்ஸ் இல்லைன்னா கரண்ட் அன்பேலன்ஸ் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா இது பிளிங்க் ஆகும். இந்த எல்இடி லாக்டு ரோட்டர் மற்றும் ஓவர்லோட் ஃபால்ட் இண்டிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. லாக்டு ரோட்டர் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா இது ஒரு சீரா எரியும். ஓவர்லோட் ஃபால்ட் இருந்தா இது பிளிங்க் பண்ணும். இந்த எல்இடி ஓவர் வோல்டேஜ் ஃபால்ட் மற்றும் அண்டர் வோல்டேஜ் ஃபால்ட் இண்டிகேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவர் வோல்டேஜ் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா இது ஒரு சீரா எரியும். அண்டர் வோல்டேஜ் ஃபால்ட் ஏற்பட்டிருந்தா பிளிங்க் ஆகும். இந்த எல்இடி பம்ப் ஸ்டேட்டஸை இண்டிகேட் பண்ணுது. பம்ப் ஆனா இருந்தா இது ஒரு சீரா எரியும். நேவிகேஷன் கீஸ். iSmart யூனிட்டோட பேனல்ல 6 நேவிகேஷன் கீஸ் இருக்கு. அப், டவுன், எஸ்கேப், என்டர், பம்ப் ஆன் மற்றும் பம்ப் ஆஃப். இந்த 2 கீஸும் பம்பை ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் பயன்படுது. இந்த 4 கீஸ் அதாவது அப், டவுன், எஸ்கேப் மற்றும் என்டர் டிஸ்பிளே நேவிகேஷனுக்காக பயன்படுது. என்டர் கீ பயன்பாடு பாராமீட்டர்ஸ்குள்ள போகவும் பலவிதமான செட்டிங்ஸை சேவ் பண்ணவும் பயன்படுது. அப் மற்றும் டவுன் கீஸ் பாராமீட்டர்ஸ்க்கு இடையில மேலையும் கீழே நகர பயன்படுது. எஸ்கேப் கீ பலவிதமான பாராமீட்டர் செட்டிங்ஸ்ல இருந்து வெளியில வர பேக் கீயா பயன்படுது. ஆட்டோ மோட் செட் பண்றதுக்கு அப் மற்றும் எஸ்கேப் கீஸை ஒன்னா பயன்படுத்தணும். மேனுவல் மோட செட் பண்ண டவுன் மற்றும் என்டர் கீஸை ஒன்னா பயன்படுத்தணும். டிஸ்பிளே. இந்த யூனிட்ல 7 செக்மெண்ட் டிஸ்பிளேஸ் இருக்கு. இதெல்லாம் பை டிஃபால்ட் இதுல ஆட்டோ ஸ்க்ரோலிங் மோட்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மோட்ல மீட்டரிங் பாராமீட்டர்ஸ் ஒரு லூப்ல ஒன்னொன்னா நகரும்.